இத பாருப்பா மருமகனே, நீ வேலை இல்லைன்னு எங்ககிட்ட ஏன்பா மறைச்ச? நாங்க உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களா என்ன? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் லீலாவை பத்திரமா பார்த்துப்பா அப்படின்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எம்ரே. நீ அவளை லவ் பண்ற, என் பொண்ணு உன்னை லவ் பண்றா, 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? ஆமா மருமகனே, இங்க பாருப்பா, பணம் பேரு பதவி இதுலெல்லாம் எந்த சந்தோஷமும் இல்லப்பா. சந்தோஷங்கிறது அன்புதான்ப்பா. இல்ல, அன்பு செலுத்துறதும் நம்பிக்கையோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எங்களை பாரு, நாங்க கல்யாணம் பண்ணி 27 வருஷம் ஆச்சு. ஆனா எங்களுக்கும் சில கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு இல்ல. ஆனா நாங்க வச்சிருந்த அந்த அன்பால அந்த கஷ்டத்தெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். காதல் தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம். வேலை இல்லைன்னா நீ கவலைப்படாத, சீக்கிரமாவே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். எப்படி சொல்றதுனே தெரியல. வேலை செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம அதை மறைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. எனக்கு உங்க முகத்தை பார்த்து பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு மாமா. என்ன பேச்சு பேசுற நீ? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மருமகனே. அது இப்ப எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, இப்ப புதுசா ஒரு பையன் கிடைச்சிருக்க. நாங்க 2 பேரும் உன்னை அந்த மாதிரி தான் பாக்குறோம். நாங்க உன்னை வெளியாலாம் பாக்கல, நாங்க பெத்தெடுத்த பையன் மாதிரி தான் பாக்குறோம். தேங்க்யூ சோ மச் மாமா, தேங்க்யூ சோ மச் அம்மா. எம்ரே, உன்னோட அன்பை நீ மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? கண்டிப்பாம்மா, நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க அளவு கூட எங்க அம்மா என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. நான் வளரும் போது என் அப்பா என் கூட இல்ல. சரி, அதை விடுங்க. இப்பதான் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. பாய மூட்டிட்டு எந்திரிச்சு நில்லு. நான் உன்னை ஹக் பண்ணணும், எழுந்து வா. எம்ரே செல்லம், என் மருமகனே. எங்களுக்கு மருமகன் இல்ல, ஒரு மகனே கிடைச்ச மாதிரி இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இங்க பாருப்பா, இனிமேல் இருந்து எந்த விஷயத்தையும் எங்க கிட்ட மறைக்க கூடாது. என்ன, நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல, சரியா? ஓகேப்பா. நீ ஏமா நிக்கிறப்பா, எல்லாம் கட்டிப்பிடிக்கலாம். ஐயோ, என்னவா இருக்கும்? சரி விட, பயப்படாம இரு. அது கண்டிப்பா கரடியாலாம் இருக்காதா? ஐயோ கரடி! ஐயோ ஜான், என்னாச்சு உங்களுக்கு? ஜான், ஜான் எழுந்துறீங்க. ஜான், ஐயோ பைத்தியக்காரசனே, கரடிக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம ஜான் இப்படி அடிச்சிட்டியே. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுவும் ஆயிடாது ஜான், ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன். ஏண்டி இப்படி பண்ண? ஜான், ஜான் ஒண்ணும் இல்ல ஜான். ஜான், ஜான் ஒரு நிமிஷம். ஜான்,
ஒன்றும் ஆகல. ம்ஹும். சரி சரி. ஆமாமா, ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் இல்ல. இருங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடுக்கறேன். தலைக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். ஒண்ணும் இல்ல. எதுக்கு என்ன அடிச்ச? அதுவா, நான் உங்கள ஒரு கரடி நினைச்சேன். கரடியா? தேங்க்யூ. இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படி பாக்காதீங்க. வாங்க, பொறுமையா எழுந்துருங்க ஜான். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பாத்து பொறுமையா தோலை கை வச்சுக்கோங்க, என்ன பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ஒன்னாவே போலாம். யாருக்கும் எதுவும் ஆகாது. நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க பயப்படாம வாங்க, எதுவும் ஆகாது. கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா நடக்கும்போது லைட்டா வலிக்குது. சீக்கிரமே இருட்டு போகுது. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயாகணும். அதுக்கப்புறம் நம்ம லைட் எடுத்துட்டு வந்து தேடுவோம். நீ ஏதோ பெரிய காட்டுவாசின்னு நினைச்ச, ஆனா இப்ப அந்த பையனை கண்டுபிடிக்காம திரும்பிடலான்னு சொல்ற. நீ எதுக்கு இப்படி ஓவரா பண்ற? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீ இவ்வளவு கோவப்படுற? நான் இப்ப இருக்கிற நிலைமைய பத்தி தானே உங்ககிட்ட சொன்னேன். பாரு, என்னால இன்னைக்கு மெடிடேஷன் கூட பண்ண முடியல. மெடிடேஷனா எதுக்கு? அது கூட உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் அமைதிக்காக தான் அதை பண்றேன். நான் இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். சரி இரு, நான் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன். நீ என்ன இந்த மாதிரி வெறிக்க பாத்துட்டு இருந்தனா என்னால ஒரு 10 நிமிஷம் கூட கண்ண மூட முடியல. இதனால கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. சரி வா, நம்ம பேசாம வீட்டுக்கே போகலாம். வேற வழியே இல்ல. ஜான், சொன்னா கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். நீ இப்போ நான் இங்கே இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னால போக முடியாதா? உங்களை தனியா விட்டு போக முடியாதா? நான் அதுக்கு பேசாம இங்கேயே உட்காந்து உங்களை வேணா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க பாக்குறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க. ஓகே. ஒண்ணும் இல்ல. என் பேக்ல ஒரு ஆப்பிள் இருக்கு, அப்புறம் கத்தியும் இருக்கு. நாம இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? உங்களுக்கு பசிக்குதா? எனக்கும் லைட்டா பசிக்குதுதான். நீங்க இத புடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே கொஞ்சம் பிடிங்க. இதுதானே உங்களோட கத்தி? அதேதான். அப்படிதான். எடுத்துட்டேன். அதான் ஆப்பிள். ஆப்பிள், ரெட் ஆப்பிள். ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள் சூப்பரா இருக்கே. இந்தாங்க, சாப்பிடுங்க. இத நான் வேணா இதை பிடிக்கவா? நல்ல வேலை ஆப்பிள் இருக்குன்னு சொன்னீங்க. சீக்கிரமே இருட்டாக போகுது. அதோட கூடவே பனியும் பெய்ய போகுது. ஒரு ஃபயர் கேம்ப ரெடி பண்ணணும். கரெக்ட் தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நைட் எல்லாம் கரடி வராதுல்ல? இந்த வேட்டை ஆடிடலாம். ரத்த வாடை வந்தாலும் கரடிங்க வராது. அதுங்க புத்திசாலிங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஐம் சாரி. ஆப்பிள் ஒன்னும் இருக்கா? இருக்கு, இதோ வர. நான் பாத்துக்கிறேன். அத பார்க்க வேணாம், அப்படியே இருக்கட்டும்.
ராத்தி நல்லா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம்தான். நிஜமா சொல்றேன், இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப லைட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என் மேல வேற என்ன தப்பா நினைச்சிருப்பா. டார்லிங், என்னோட அம்மா அப்பா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஓகேவா? என்ன நம்புங்க. ஆனா உன்னோட வேலையில நீ சந்தோஷமா இல்லையேம்மா, அதுதானே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் அங்க சந்தோஷமா இருக்கனா இல்லையான்றது முக்கியம் இல்ல. ஆனா அங்கிருந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன்ல, அது போதும். இல்ல நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், ஒரு நாள் இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருந்து நம்ம வெளியே வருவோம். அது எனக்கு தெரியும் எம்ரே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி மச் எம்ரே. உனக்கு ஆக்சுவலி எல்லோ கலர் சூப்பரா இருக்கே. அப்படியா சொல்றீங்க? நிஜமாதான். ஆ, இது புதுசு. ஏமா பொண்டாட்டி, என்னம்மா குட்டி போட்ட போன மாதிரி அங்கங்க நடந்துகிட்டே இருக்க? உன்னை பார்க்கும் போது என் கண்ணெல்லாம் வலிக்குது. உட்காரு. நம்ம பசங்களுக்கு என்ன ஆக போகுது நிஹாத்? எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவும் சரிதான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே. ஒருவேளை அவங்க நம்மளுக்கு தெரியாம சண்டை கூட போட்டுட்டு இருக்கலாம்ல. அவனுக்கு வேலை வேற இல்ல இப்போ. லைலா கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு ரொம்ப பாவமா, அவ கஷ்டத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளே. ஏன்னா நம்ம மாப்பிள்ள அவகிட்ட என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டா. நாம இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் நிஹாத். நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது சொல்லுங்க. எனக்கு புரியுதுமா, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஆனா என்ன பண்றது? எவடி நான் இத சொன்னா நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட சொல்றேன். நான் மாப்பிள்ள கிட்ட உனக்கு கேட்கட்டுமா? ஏன்பா, ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ வந்து என் கடைக்கு வந்து துணையா ஹெல்ப் பண்றியான்னு கேட்கட்டுமா? நிஹாத், எப்படி நீங்க அடிக்கடி இந்த மாதிரி புத்திசாலி ஆயிடுறீங்க? எப்படி இந்த ஐடியால உங்களுக்கு வருது? சொல்லுங்க சொல்லுங்க. 7 வருஷமா உன் புருஷனா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு உனக்கு சந்தேகம்? அது சரிடாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. உனக்கு கேட்டுதா? எமரே என்ன பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கானா? சண்டை போடுறானா? இல்ல இருக்காது. ஏன் தூரம் போயிட்டா? வந்து கட்டுப்படி வா. ஏய் ஜெங்கிஸே, இருட்டுச்சுடா. எந்த பக்கம் திரும்பினாலும் உருண்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குடா. எது சவுத், எது நார்த், எது வெஸ்ட்னு கூட தெரிய மாட்டேங்குதுடா. இப்படியே போயிட்டு இருந்தேன் வை, நமக்கு சங்கு உறுதிடா. எப்பா மேல இருக்கிற கடவுளே, இங்க இருக்கிற எந்த ஒரு காட்டு மிருகத்துக்கும் நாங்க படையில ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு 2 பேரும் பேசி காப்பாத்துப்பா. டேய் நாரவாயா, நீ பேசத்தை நிறுத்துறா. நீ போடுற சத்தத்துல வந்துட போதுடா. பயப்படாத, பதறாத. ஏதோ கிளி கத்துது. கிளியோட சவுண்ட் தான் அது. ஒண்ணு இல்ல, பயப்படாத. போயிடலாம். ஏப்பா, டக்குனு ஒரு ஐடியா பண்ணி அடிச்சதுப்பா. என்னது? என் பேக்ல ஒரு பெரிய கயிறு இருக்கு. அந்த கயிறை இங்க இருந்து தூக்கி போட்டு உச்சில புடிச்சு இங்க இருந்து மேல ஏறி அந்த உச்சிலே நம்மள கட்டி போட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறங்கி இங்க இருந்து தலை திருக்க ஓடி போயிடுவோம். எப்படி ஐடியா? முசாஃபர், உசுருக்கு ஆபத்துன்னு வரும்போது தான் நான் மூளை சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓ எக்ஸ்பிரஷன் பாக்க எனக்கு நேரம் இல்ல. மூடிட்டு இந்த கயிறை புடி, மேல தூக்கி போட்டு டக்கு புக்குன்னு மேல ஏற வழியை பாப்போம். அந்த அங்கதான் போடணும். போட்டுருவல்ல? ட்ரை பண்றேன். இங்க நீரோட போகுது. கண்டிப்பா அப்ப மக்கள் இருக்கிற இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது இங்கே முடிஞ்சிருது. மக்கள் இருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கே இப்போ. டேய், மூஞ்ச திருப்பிட்டு முக்கிட்டு இருக்காத. முதல்ல வந்து என்னங்க கட்டி போடு. நான் முதல்ல கட்டிக்கிட்டு மேல போயிடுறேன். அதுக்கப்புறமா உன்னை வந்து கட்டி போறேன். ஓகே வா. ஓகே, வாடா. ஓகே, அப்படிதானே புறா. இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க. உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம இங்க தங்கறதுக்கு பதிலா இங்க இருந்து போயிடலாமே. வாங்க நம்ம போயிடலாம். ஆமா, இப்ப பரவாயில்ல. ஆனா இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து போக முடியாது. சரி, ஓகே. எங்க போற நீ? குளிர போகுது. நீ நெருப்பிக்கிட்ட வா. இல்ல பரவாயில்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இங்க அவ்வளவு ஒண்ணு குளிர இல்ல. Enjoy பண்ணுங்க. கடவுளே, சனேம்க்கு எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? அவ எடுக்கவே மாட்டேங்கிறா என் போன. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. அம்மா, நான் டென்னிஸ் கிட்ட பேசினேன். அந்த பையன் இப்ப கிடைச்சிட்டானா. அந்த ஃபேமிலில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களாமா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த நீ வந்து என்கிட்ட சொன்னதுனாலதான் என்னால இப்ப நிம்மதியா இருக்க முடியுது. ரொம்ப ஆனா கஷ்டம். நைட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா. அதையும் நீ பாத்துக்கணும். நீங்க சொல்றது சரிதான். ஆமா நீ போடுறது கூட ஒன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்குடா. அப்படியா? Thank you so much. மாப்பிள,
அது மாப்பிள்ள ஏன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க பக்கத்துல வாங்க. வா தம்பி, வா வா வா. வா, வா, வா. மாமா வாங்க, பக்கத்துல வாங்க. உட்காந்து பேசு போ. வாங்க. அவங்க பேசிட்டு நாமளும் பேசலாம். அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். வேலை கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானா காலையில ஏஞ்சி கடைக்கு போறது அப்புறம் வீட்டுக்கு வர்றது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது வந்து மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை கேட்டு நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற விஷயத்த தப்பா எடுத்துக்காத. நான் சொல்றத கேட்டு நீ எங்க அத மனசால ஏத்துக்க முடியுமோ ஏத்துக்க முடியாதோன்னு தான் பயந்துகிட்டு இருக்கேன். அப்படிலாம் யோசிக்கிறது நானே வேற ஆளா? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து உனக்கே தெரியும், எனக்கு வேற வயசாக்கிட்டு இருக்கு. நான் கடையில தனியா தான் வேலை உண்மையை பார்த்துட்டு சொல்லிட்டாரு. இருக்கேன். அது வந்து என்னன்னா, நீ எனக்கு வந்து பேசாம தினமும் என் கூட வந்து கடைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? அடடா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அடடா அது எப்படி சரியா இருக்கும்? அட அதெல்லாம் கடவுளே ஒண்ணும் கடவுளே, வேணாம். நீ ஏமா அப்படி சொல்ற? இந்த 26 வருஷமா உங்களையும் நம்ம குடும்பத்தையும் இந்த கடையை வச்சு தானே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அச்சோ அப்பா, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஆனா கடையில உட்கார்றதெல்லாம் எம்ரேக்கு ஏத்த வேலையா இருக்காது. அதுதான் நான் சொன்னேன். அதுல என்னம்மா தப்பு இருக்கு? இவர் இப்போ வேலை இல்லாம தானமா இருக்காரு. அதுக்கு பேசாம கடைக்கு போயிட்டு வரலாம்ல. அதுக்குதான் சொன்னேன். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் போ. அம்மாடி, உங்க அம்மா சொல்றதுலயும் ஒரு வகையில கரெக்ட் தானே? மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் வற்புறுத்தாதீங்கப்பா. மாமா நான் வரேன். ஆனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வர வரைக்கும் நான் வேணா உங்க கூட வந்து ஹெல்ப் பண்றேனே. அந்த வேலையும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. எம்ரி நிஜமாவா சொல்றீங்க? ஆமா நிஜமா தான் சொல்றேன். ஏன் என்ன? இல்ல நீங்க போய் அந்த grocery ஷாப்ல உட்கார்ந்து வேலை செய்யறது சரி வரும்னு தோணல. அட என்னவா இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பி நல்லா வளர்ந்தவர் தானே. அவரு வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அவருக்கு பிடிச்சிருந்தா இருக்கட்டும், இல்லனா அவர் சொன்னபடி அவருக்கு பிடிச்ச வேலைக்கே போகட்டுமே. அவ்வளவுதான், நல்ல விஷயம். ஆமா, பேசி நல்லது. முடிச்சாச்சு. இதுக்கு மேல எதுக்கு பேசிக்கிட்டேன்? அம்மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? விட்டா டான்ஸ் ஆடுவீங்க போல. அட உங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவ எப்பவுமே இந்த மாதிரிதான். சந்தோஷப்பட்டானா அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க நல்லா யோசிச்சு தான் சொன்னீங்களா? அதை விட்டுறா. என்னடா பண்ற? என்ன பண்ணி வச்சிருக்க? ஓகே, போறேன். குட் பை. ஃபீனிக்ஸ்னு எதுக்கு புக்குக்கு பேர் வச்சிருக்க? அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அதை நீயே சொல்றியா? காப்தா மலைப்பகுதியில பறவைக இனத்தோட ராஜாவா அந்த பறவை இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே தெரியும். மற்ற பறவைங்கெல்லாம் அதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப பார்க்க முடியுன்ற நம்பிக்கையை கூட அது இழந்துருச்சுங்க. இந்த உலகத்தோட எங்கேயோ ஒரு ஓரத்துல அந்த பறவையோட இறக பார்த்ததா யாரோ ஒருத்தங்க வந்து சொன்னாங்களாம். உடனே அந்த பறவைங்க எல்லாம் சேர்ந்து ஃபீனிக்ஸை தேட போயிடுச்சுங்களாம். போற வழியில அந்த பறவைங்களோட மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் போச்சு. சில பறவைங்க பயத்தோடவும், சில பறவைங்களுக்கு பறக்கிற சோர்வு, சில பறவைங்களுக்கு அந்த பறவையை பார்க்க முடியும்னு நம்பிக்கை கூட இல்லாம போயிடுச்சு. இவ்வளவு விஷயங்களையும் யோசிச்சு பயந்துதுங்க. அப்புறம் போற போக்குல தான் அந்த பறவைங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இந்த எல்லா பறவைகளும் ஒரு வகையில ஃபீனிக்ஸ் மாதிரி தான் புரிய ஆரம்பிச்சது. நெருப்பு
பொதுவா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்பெல்லாம் தன்னோட உயிரை இழக்குதோ மறுபடி சாம்பல்ல இருந்து தான் உருவாகும். அது தன்னோட நெருப்புல எவ்வளவு நாள் வாழுதோ அதே அளவுக்கு பொறுக்கும் போது அது தெளிவா பொறுக்கணுவாங்க. உன்ன மாதிரி என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல ஜான். இத்தனை நாள் வராம இங்க திடீர்னு வந்திருக்கீங்க. என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்க? திரும்பவும் என்னோட மனசு உடைக்காதீங்க ப்ளீஸ். நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க. சனேம், நான் உன்னை என்னைக்கும் வருத்தப்பட வைக்க மாட்டேன். நான் நீ உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னா நான் கொஞ்சம் விலகியே இருக்கேன். இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ சனேம். அந்த புக்கை நான் இருக்கல. அந்த புக்கு தான் இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும் சனேம். உன்னோட கனவுகள், ஞாபகங்கள். நீங்க இது வரைக்கும் படிக்காத புக்க பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட் உங்களுக்கு. போனை எடு சனேம், போனை எடு. நீங்க சனேம்க்கு போன் பண்ணீங்கல்ல, ஆனா போகும்போது அவ போனை எடுத்துட்டு போகல, இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. அதுக்காக 32 போனா அடிப்பீங்க? எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் அடிச்சேன். வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்காக இப்படி அடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஒண்ணு இல்ல, ஈத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி வருத்தப்பட்டாரா, அதான் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அந்த பையனை பத்தி அவ்வளவு கவலைப்படுறியா தம்பி? பரவாயில்லையே, அவன் கிடைச்சிட்டான். ஆனா சனேம பத்தி நீ வருத்தப்படுறனா, நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அவ கூட ஜான் இருக்கான். அசீஸ் எங்க போயிட்டீங்க? என்ன பண்றீங்க பசங்களா? ஹலோ கைஸ். ஹலோ. அந்த பையன் கிடைச்சிட்டான், அவங்க அம்மா மெசேஜ் பண்ணாங்க. அது எங்களுக்கு எப்போ தெரியும்பா? அசீஸ், ஜானும் சனீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பையன் உலகத்தை சுத்தி பார்க்க போனானாமா. அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அவனுக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாதீங்க. அப்பாடா, அவனுக்கு எதுவும் ஆகல. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா? நான் இவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆகல. ஆமா, அவனுக்கு ஒன்றும் ஆகல. சரி, அப்போ ஜானும் சனிமும் எங்க? ஜானும் சனீமும் அந்த பையனை அவங்க அம்மா கிட்டே சேர்த்துட்டாங்க. ஆனா இன்னமும் அவங்க எதுக்கு காட்டை விட்டு வெளில வரலன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு என்ன ஆக போகுது, அவங்க அவங்கள பாத்துக்குவாங்க. என்ன ஆமா, அசீஸ்? ஒண்ணு இன்னைக்கு நைட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்கோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ வருவாங்க. எப்போ வராங்களோ வரட்டும். அசீஸ், வாங்க போலாம் பசங்களா. குட் நைட். குட் நைட் பசங்களா. அது சரி, எனக்கு இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு. சோ அதனால நான் இப்போ வீட்டுக்கு போறேன். சோ பை பை. பை பை, பார்க்கலாம். இருங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். ஓகே, பை பை. ஏய், இங்க வாயேன். ஜான் திரும்ப வந்து சனம பார்த்ததுனால உனக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல? எனக்கு என்ன பத்தி எல்லாம் ஒண்ணு கவலை இல்ல ப்ளூத். நான் சனேம பத்தி தான் கவலைப்படுறேன். இங்க பாரு, இப்போ நீ சனம் கிட்ட பேசியே ஆகணும். 1 வருஷம் நீங்க ஒன்னா தானே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தவங்க தான். அதோட அவ தான் உனக்கு ஏத்த ஜோடி. அவகிட்ட உன் காதல சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ஜான் அவளை விட்டுட்டு போனவன், திரும்பவும் அவளை அவங்கிட்ட போக விட்டுறாது. ஆனா இப்ப அவ எங்க இருக்கா? இப்ப சனேம் எங்க இருக்கா சொல்லு. அந்த பையன் கிடைச்சிட்டான், ஆனா அவ இன்னும் ஜேனோட காட்டுக்குள்ள இருக்கா. என்ன கொடுமடா இது. அவன் என்னை பத்தி எல்லாத்தையுமே அவகிட்ட கண்டிப்பா சொல்லிடுவான். ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட சொல்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? நீ ரொம்ப நல்லவன்ப்பா. நீ யாருக்கு தான் கெட்டது செஞ்சிருக்க?
பறவைங்க நம்பிக்கை சொல்ற தோட்டத்தை கடந்தப்போ உண்மை சொல்ற தோட்டத்தையும் கடந்துச்சு. போற வழியில அதுங்களோட ஆழமான பயத்தை சொல்லிச்சுங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிற உடம்பை விட கஷ்டத்தை அனுபவிக்கிற ஆன்மா தான் ரொம்ப கொடுமையானது. யாரால தன்னோட மனசை புரிஞ்சுக்க முடியலையோ போற வழியிலேயே தெரியாம அதுங்க தொலைஞ்சு போயிடுங்க. அதுல சில பறவைங்க மோசமான தனிமையை ஃபேஸ் பண்ணுச்சுங்க. இன்னும் சிலதுங்க தான் கடந்த காலத்துல அதுங்க செஞ்ச தப்பை நினைச்சு பார்த்து அப்படியே அதுங்கெல்லாம் உறைஞ்சு போயிருச்சுங்க. சில பறவைங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் ஒரு வழியா வெளியில வந்துருச்சுங்க. அதுங்க என்ன கத்துக்குச்சுங்கன்னா, நாம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்களுக்காக எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் அனுபவிக்கலாம்னு புரிஞ்சுக்கிச்சுங்க. நான் இன்னும் முழுசா படிக்கல. ஏன்னா நான் ஒவ்வொரு பக்கத்தையும் திரும்ப திரும்ப படிக்கிறேன். குட் மார்னிங். கிளம்பலாமா? ஓகே. பையன் கிடைச்சிட்டான்னு யாராவது ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொன்னீங்களா? நாங்க பாட்டு காட்டுக்குள்ள பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருக்கோம். இவன் கிடைச்சிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன? நாங்க மட்டும் என்ன மிருகங்களா? மனுஷங்க தானே. அவனை தேட போய் நாங்க 2 பேரும் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்போம். சொல்றத கேளுங்க. பதில சொல்ல. அட சொல்றத அமைதியா கேளுங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ண போன் நாட் ரீச்சபிள் இருந்தது. என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்சமாவது கேளுங்களேன். நான் உன்னை பத்தி நினைச்சுதான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ரைட். நீ சரியா தான் சொல்ற. போன் எப்படி வர்க் ஆகும்? நட்ட நட ஆமா, நான் இப்ப போனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரியான டியூப் லைட். போன் ஒர்க் ஆகலன்னு தான் எனக்கு ரொம்ப கவலை. ஐயோ ஆண்டி போன் பண்றாங்க. ஆண்டி போன் பண்றாங்க. நான் இப்ப போன் எடுக்க போறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அத்தியார் எப்படி இருக்கீங்க? முசாஃபர், சனீம்க்கு நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்கம்மா இருக்கா? சனேமா அவ எங்க போனானா ஸ்டுடியோக்கு போயிருக்கா. அவ புதுசா கிரீம் எல்லாம் தயார் பண்றால, அத இங்க இருந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியாதுல, அதுக்காக அவ ஸ்டுடியோக்கு போயிருக்கா. அதனால தான் கால் எடுக்க மாட்டா. அப்படியா? வேலை முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. கண்டிப்பா. நீங்க போனை வச்சதும் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ஆண்டி. சனேம பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவ வந்துட்டாளா? என்ன சனேம் வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. இப்பதானே அவன் நீ ஸ்டுடியோக்கு போயிருக்கான்னு சொன்னேன். அட ஆண்டி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா நான் ரொம்ப குழம்பி போயிடுவேன் பாத்துக்கோங்க. சனீம் ஸ்டுடியோக்கு தான் போயிருக்கா. ஈத் கூட அதான் சொல்ல வந்தாரு. இல்ல ஈத்? ஆமா ஆமா மேடம். அவளை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ ஸ்டடியா தான் போயிருக்கா. அப்ப சரி, அவளுக்கு வேலை முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா? சரியா? பாய் பாய் பாய். எல்லாரும் பாத்துக்கோங்க உடம்ப. முசாஃபர் ஜே. ஓகே, பாய் பாய் ஆண்டி. பாய். இவன் என்ன ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. இவனை பார்க்கும் முதல்ல என் மண்டை அப்படியே பத்திக்குது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆக போகுது பாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம இந்த காட்டுக்குள்ள எங்க போய் நடக்கிறது? எங்கேயாவது போனோம்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். யாருக்காக வெயிட் பண்ணணும் சனே? உள்ள போனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வழி தெரிஞ்சிரும். வா போலாம். என் ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா?
கார் சாவியும் எடுத்துட்டு வா, மறந்து வச்சுட்டு வந்துடாத. உங்களை நம்பிதான் இந்த காட்டுக்குள்ள வர என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சீக்கிரம் வா, இதோ வந்துட்டேன். கார் எங்கேயே விட்டுட்டு போயிடலாம். இந்தாங்க. பாத்து சார், அந்த பக்கம் போயிடுறியா? அந்த பக்கம் போ. அதனாலதான் நீ அப்படி சொன்னியா என்ன? நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு இல்ல, அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. பூக்களை சேகரிக்கிறல்ல, அதத்தான் சொன்னேன். அப்புறம் இருக்க இதையும் எடுத்துக்கிறேன். என்ன வேணும்? ஹலோ சார், நான் வந்து மிஸ்ஸஸ் ஐசனை பார்க்கலான்னு வந்தேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஏன் கேக்குறீங்க? உங்க லேண்டுக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒரு குடிசை இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் நாங்க அதை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால எனக்கு அந்த வீட்டோட கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமா? அது ரொம்ப பெரிய இடம் இல்ல, ஆனா அந்த இடத்துல எந்த கேமராவும் இல்லையே. ஏன்னா இருந்தது கூட போன வருஷமே எடுத்துட்டாங்க. அப்படியா? ஆனா அந்த வீட்டு வாசல் முன்னாடி ஏதாவது கேமரா இருக்குமா? எனக்கு தெரியல. நான் வேணா அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி கேக்குறேன். சூப்பர், ரொம்ப நல்லது சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a nice day. எனக்கு செய்யறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. பிரிண்டிங் வேற பண்ணணும், அப்புறம் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வேற எடுக்கணும். இவ்ளோ வேலையெல்லாம் யாரு பண்ணுவா? மேடம், நீங்க முன்னாடிலாம் என்ன மிரட்டுவீங்க பாத்தீங்களா? ஜே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லுவீங்களே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவே வேலையை சுறுசுறுப்பா பார்ப்பேன். அந்த மாதிரி மிரட்டி பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி மிரட்டும் போதுதான் எனக்கு வேலை மேல இருக்கிற பயமும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக தான் பைத்தியம் மாதிரி உளராதரா, பைத்தியம். ஆமாண்டா குட்டி பாப்பா, தேவையில்லாம உளராத. இந்த கம்பெனியோட பாஸ் நீதான். உனக்கு பிடிக்கலனா நீ ஏன் இந்த கம்பெனியை விட்டு போயிடு, மத்தவங்கள வேலையை விட்டு தூக்குற வழியை பார்க்காத. மார்டினா ஒரு பயங்கர சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்காரியா? கிளம்படா, ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. இப்படி சொல்லப்படாது, பாவம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போலாம் வா. பரவாயில்ல, கிளம்பு. இங்க இருந்து எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிற. வீணா என்ன டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டு இருக்க. பாத்தியா, பூசாரியா அருள் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? வா. மேடம், நான் தான் பாஸ். சரியா வேலை செய்யலாம், வேலையை விட்டு தூக்கிடுவேன். சல்லா குட்டி. சரி, நான் பிளான சொல்றேன், கேட்டுக்க. சொல்லு. ஓய்யோ, தனிமையிலேயே இனிமே கட்டிட்டு இருக்கீங்கல்ல? என்ன கலாஸ்டான் அவன்? சமக்கலை. ஜான் சார் சனே வராங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அதுக்காக போயிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேலை இருக்கும், நீங்க பாருங்க. சனேம், நீ எங்கம்மா போயிட்ட? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அம்மா போனை கூட நீ இங்கே வச்சுட்டு போயிட்ட. ஆமா, அது அவனை தேடுறதுக்காக நாங்க காட்டுக்குள்ள போனோம். அப்படியே இருட்டாயிடுச்சு, அதான் நாங்க அங்கேயே தங்கிட்டோம். போன நான் எடுத்துட்டு போக மறந்துட்டு, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியும். பரவாயில்ல விடுமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சகஜமா நடக்கும். அதெல்லாம் விட, கவலைப்படாத. ஜான், நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் பிரிண்டிங் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம இன்னும் நான் டிசைனிங்லாம் வேற பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னும் சனிமை வேற போட்டோ எடுக்கணும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? அடேங்கப்பா, எனக்கு இப்ப ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. சனிம், நீயே வந்து உன் போட்டோஸ்லாம் செலக்ட் பண்றியா? ஓகே, நான் வந்து பாக்குறேன். ஆனா அப்புறமா வரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனேம், உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே தான். டரன், லேப்டாப் எங்க இருக்கு? ஃபைலை செக் பண்ணணும், ரொம்ப நாள் அது தள்ளி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா என் லேப்டாப் அங்கதான் இருக்கு. நீங்க வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நான் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களை அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஓகேவா? அப்புறம் அசோசியேஷன்ல இருந்து போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேலையை உடனே முடிச்சாகணும்னு சொன்னாங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். இதோட முக்கியமான வேலை எனக்கு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இத இங்க வைக்கலாம். இந்த கேப் இருக்கே.
வாங்க வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாப்பிள்ள. இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அழகாவும் இருக்கப்பா. நான் ஒன்று தரட்டுமா? இந்த நீல கலர் இருக்குல்ல, நாங்க எப்பவுமே கடையை பார்த்துக்கும் போது இதை தான் போட்டுக்குவோம். சரியா? போட்டுக்கிறியா? ஓகேப்பா, ரொம்ப தேங்க்யூ. அப்படி இல்ல, உன் கோட்டுக்கு மேல அதை போடாதப்பா. என்கிட்ட கூட அத கூட. இப்ப கோட்டை கட்ட கழட்டி தரேன். கொஞ்சம் காஸ்ட்லியான கோட்டு பார்த்துப்பா. பார்த்துக்கோ. அப்படியே மேலே எங்கேயாது அங்க வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்துக்கோ. சரி, இப்ப இங்க வா. என்னப்பா கரெக்டா போட்டனா? ஆமா, அப்படிதான். பாருப்பா, இது உனக்கு செமையா சூட் ஆயிடுச்சு. நானும் உங்களுக்கு கூட காட்டுறேன், இருங்க. பாத்தீங்களா நான் எப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு? அதே மாதிரி இங்க பாருங்களேன், இதை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம ஷாப்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்ததா, அதனால தான் பேசாம பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் புதுசா ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன பண்ண? சத்துமாவே. சத்துமாவா? ஆமாப்பா, இப்ப அதுதானே ட்ரெண்டு. ஆனா தம்பி, நம்ம ஏரியால அந்த பொருள்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். அட மாப்ள, பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? வறுத்த கடலை வச்சிருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேட்ட? இந்த கடலை இல்லாம இருக்குமா? எங்க கிட்ட இருக்கிற கடலையில பெஸ்ட் கடலையே வாங்கி வச்சிருக்கோம். அதுவா? நான் வீட்ல தனியா தானே இருக்கேன். எனக்கு 1 கிலோவே போதும். அதுவே எனக்கு ரொம்ப அதிகம். என்னது, அவ்வளவு போருமா உனக்கு? போரும். அப்ப நீங்க அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? சூப்பர். பாத்தீங்களா? பாத்தியா, வறுத்த கடலைக்கு பதிலா பேசாம பட்டாணி சாப்பிடலாம். அது இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் தானே. பட்டாணியா? அது எப்படி இருக்கும் பாக்க? அதான் இந்த பச்சை கலர்ல சின்ன சின்னதா இருக்குமே, அப்ப அது நம்ம வீட்டு இருக்கப்பா? இருக்கா? இல்ல. ஐயோ, இல்லையாமே. இங்க இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க சீப்பாவே கிடைக்கும். ஆஹா, அப்படின்னா நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். அப்படின்னா நான் இப்பவே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க புரோட்டீன் அதிகமா இருக்கிற பட்டாணியை வாங்கி சாப்பிடுறேன். இதுக்கு மேலேயும் நான் அந்த வறுத்த கடலை எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த பட்டாணியே போதும். இனிமேல் அதெல்லாம் நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். இத பாருங்க, நான் ஏரியால போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். உங்க மாப்பிள்ள சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுப்பா. எந்த பொருள் எல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்கோ அதை சொல்லு, நான் உடனே போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் கிளம்புவா? பாத்தீங்களா, நான் சொன்னல இந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி வைக்கணும்ப்பா. எனக்குன்னு எங்க இருந்தா இப்படி எல்லாம் கிளம்பி வரானுங்க தெரியலையே. அடிய பொண்டாட்டி, நீ இருக்கிய? என்னாச்சு? எப்படி போகுது? வந்துட்டியா? வா. ஒர்க் அவுட் ஆகலையா? பக்கத்து கடைக்காரனுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் எதையும் பேசாம அமைதியா இருக்கேன். எவ்வளவு நேரம் தான் அமைதியா இருப்பேன்னு தெரியாது. திரும்ப அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடு. அந்த முதல் நாள் இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலி இந்த இடமே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் இங்க இருக்கிறது அப்பாவுக்கும் பிடிச்சு போச்சு. லேலா உங்களுக்கு ஹலோ சொல்ல சொன்னதா சொன்னேன். நாங்களும் சொன்னதா சொல்லிடுப்பா. அவங்களும் உங்களுக்கு ஹலோ சொல்ல என்ன சொன்னாங்க. கொடுமுறை இது. இப்ப நாம என்ன பண்றது? தெரியலையே. ஆரம்பிச்சிருச்சு. போச்சு. ஐயோ, இந்த பாருமா, நிஹாத், என்ன யாரோ அப்படியே முழுசா கடிச்சு முழுங்கின மாதிரி இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படிதாங்க தோணுது. சும்மா இருங்க, சரியாயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. எத்தாதான் போறோம். என்னடா இது? கடைக்கு விளம்பரம் பண்ண சொன்னா உனக்கு விளம்பரம் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு தேவையில்லாம வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் நல்லதானே இருக்கு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பாக்க ஹீரோ மாதிரி இருக்காரு. போதும் உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏம்பா, என் மூஞ்சிக்கு என்னப்பா குறைச்சலு? என் மூஞ்ச போட்டா பிசினஸ் இன்னும் பிச்சிட்டு போன்னு தான் போட்டேன். எதுக்கு இந்த மாதிரி புதுசா விமர்சனம் பண்ணா மக்கள் எல்லாம் தேடி வருவாங்க, வியாபாரமும் பிச்சிட்டு போவோம். வாப்பா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாப்பா வாங்க பார்த்தல்ல, நீ எந்த நேரத்துல வச்சியோ அப்பத்துல இருந்து வியாபாரம் பிச்சுட்டு போகுதுப்பா. உனக்கு நன்றி சொல்லணும். பாசத்துல தலைகால புரியல இவருக்கு. அப்புறம் உன்னை சொல்ல மறந்துட்டனே, கடைக்கு முன்னாடி உன் முகத்தை வச்சதுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது. வியாபாரம் தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ப்பா. நான் என்ன பண்ணீங்க? நல்லா முடிஞ்சதானே பண்ணேன். சூப்பர். கஸ்டமரோட ரிவ்யூ தான் முக்கியம். நல்லா தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா உனக்கு பணம் தரதா சொன்னல, அத நான் உனக்கு இப்ப தர்றேன். இதான் வச்சுக்கோப்பா. பார்த்து பத்திரமா செலவு பண்ணு, இல்லனா பேங்க்ல போட்டு வச்சுக்க. நீங்க வேற கத்தியா கொடுத்தீங்கன்னா போடலாம், ஒத்தையா கொடுத்தா என்ன பண்றது? ஃப்ரேம் பண்ணி வீட்ல தான் மாட்டணும். பாத்தியா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா காசு கிடைக்குது. அதுக்கான ஆதாரம் தான் இது. நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போப்பா கண்ணா. உன்னால நான் நிறைய அமௌண்ட் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிப்பா.
உன்னை அப்படியே கட்டி இப்படியே நல்லா வியாபாரம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். ஊர் மக்கள் எல்லாம் தேடி வருவாங்க பாருங்க. சரி, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Okay, okay. நான் போகட்டுமா? ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உனக்கு. Thank you. சீக்கிரம் போய் நல்லா வியாபாரம் பண்ணுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சாயங்காலம் வந்து கேப்பேன் பிசினஸ் எவ்வளவு ஆச்சு நீங்க சொல்லிதான் ஆகணும். ஓகே பை. என்னடா இது? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு உனக்கு இவ்வளவுதான் சம்பளமா? சரி, இதுக்கு எவ்வளவுதான் செலவாச்சு சொல்லு. 200 ரூபாய் செலவாச்சு அதுக்கு. ஏன்டா வாங்குனதை விட செலவு அதிகமா பண்ணிருக்கேன். ஜிஜே காட்டுறதுக்கு என்ன இது கூட்டி ஒரு உதவியா வச்சுக்கலாம்ல? டிஸ்கவுண்ட் பண்ண மாதிரி முதல் அடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அடுத்த அடியை நல்லா ஸ்ட்ராங் எடுத்து வைப்பா. இருப்பா, இரு. ஹாய் சனே. டேரன் மேடம் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இன்னும் நான் இதை பார்க்காம இருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து இதை சூஸ் பண்ணலாமா? உட்காரு சனே. இதுதான். இது எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. இந்த போட்டோஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தெரியல, நீங்களே அதை சொல்லிடுங்க. இதுல உன்னோட நிறைய ஃபேஸஸ் இருக்கு சனே. எது நீ சொன்னாதான் அது நல்லா இருக்கும். என்னோட ரைட்டர் ஃபேஸ் அப்படி இருந்தா அது நல்லா இருக்கும்ல? அதான். அப்படின்னா இது ஓகே ஓகே, இதுவே இதுல பார்க்க நான் ரைட்டர் மாதிரி தான் இருக்கேன். நான் இதே எடுத்துக்கிறேன். சனே.